ஹலோ அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர்ஸ் ஜாயோட ஹோல் இந்த மேனுஃபேக்சரிங் பிளேஸ்ல தான் இருக்கும். அண்ட் அதுல பர்டிகுலரா ஸ்டோர் ரூம், அதாவது ஒன் ஆஃப் த ஸ்டோர் ரூம்ஸ் இங்க வந்து இருக்கு. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்க போறேன். வாங்க போலாம். அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா ஒரு வேளை பார்த்துட்டீங்களா? அண்ட் இது வந்துட்டு நம்ம ரேக் வச்சிருக்கோம், ஸ்டீல் ரேக். இதுல வந்து நிறைய நம்மளுக்கு வந்து மிச்சமாகும். அதாவது நம்ம ஷாம்பு செய்யறது மட்டும் இல்லாமல் ஷாம்பு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், சோப் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது, அவங்க சிலது திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இங்கே வச்சுப்போம். ஸோ லேட்டராக நம்மளுக்கு என்னைக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. பட் மோஸ்ட்லி இது வந்து செல்ஃப் யூஸ், ஓன் யூஸ்க்காக இருக்கிறது மாதிரி தான் இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு கொக்கோ பெட்டைன் விச் இஸ் CAPB 1 லிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் இருக்கிறது இவ்வளோதான். இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து நிறைய இருக்கும். 25 லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வாங்குவோம். பட் அதெல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 1 லிட்டர்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக தான். அண்டு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்றிக்காய் பவுடர், அந்த பவுடர் தான் இங்கே இருக்குது. அந்த மாதிரி நிறைய பவுடர்ஸ்லாம் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட், ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஹைபிஸ்கஸ், green tea, tea tree, cucumber, aloe vera, sandal, chamomile, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோசெல்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஷாம்பு மேக்கிங்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்ரோசெல் இப்போ சாண்டல் ஒரு வெயிட் அதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆலோவேரா ஹைட்ரோசெல் வந்து நம்மளோட ஷாம்பு பேஸ்ல போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆலோவேரா ஷாம்பு ரெடி. ஸோ இந்த பேஸ்மே வந்து நம்ம கிட்ட தனியாக கிடைக்குது. அந்த பேஸ் பிளஸ் இந்த ஹைட்ரோசெல் எதுனாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி உங்களுடைய ஷாம்பு நீங்க DIY மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் இருக்கு. ஸோ இதுக்கான இந்த ஹைட்ரோசெல்ஸ் தான் இதெல்லாம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எமல்சிஃபையிங் வேக்ஸ், பீட்ரூட் பவுடர். நம்ம பீட்ரூட் சோப் பண்ணுறதுனால அந்த பவுடர் நிறையவே தேவைப்படும், அதனால அது ஃபுல் பாக்ஸில் இருக்குது. அண்ட் தென் சார்கோல் ஃபுல்லாக பவுடர் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தால் இங்கே கிணறு இருக்குது, அது பக்கம் போவேன்னா சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா. பாட்டில்ஸ், இந்த மாதிரி குட்டி பாட்டில்ஸ். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பெல்லட்ஸ் வந்து 25 கிராம்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் சோப் மேக்கிங் அவங்களா வீட்டில் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் அவங்களுக்கு நாங்கள் போட்டு அனுப்புவோம். ஸோ அது அண்ட் இதுலலாம் மற்றதில் வந்து மூடி சிலதில் இருக்கும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக. ஓகே, திஸ் இஸ் ஃபார் 1 லிட்டர் ஷாம்பு நம்ம கிட்ட வாங்கினாங்க அப்படின்னா இந்த பெரிய பாட்டிலில் தான் வரும். அப்படி இல்லைனாலும் 1 லிட்டர் பேஸாக வாங்கினாங்க அப்படின்னாலும் இந்த பாட்டிலில் வரும். ஸோ இதில் வந்து நிறைய பாட்டில்ஸ் இருக்கும். அண்ட் மூடி வந்து தனித்தனியாக ஒவ்வொரு இதில் இருக்கும். ஏன்னா நிறைய மூடி வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது அகெயின் 300 ml ஜார். இது ஸோ எனிதிங் ஃபார் த பேக்கிங் 300 mlக்கு தேவைப்படும் அப்படின்னா அதுதான் இந்த பாக்ஸ் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து this is one whole set of filter. So filter யூஸ்வலாக எல்லாத்துக்கும் பயன்படும். பட் நம்மளுக்கு சோப் மேக்கிங்க்கு ஃபில்டர் ரொம்பவே அவசியம். ஸோ அதனால நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார் தான், 30 ml பிளாக். ஸோ இதுதான் இந்த கிளாஸ் ஜார். யூஸ்வலாக வந்து நம்ம சீரம், ஏதாவது ஃபேஸ் சீரம் ஆர் பியர்ட் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ் ஜாரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இது தனியாக இது இருக்குது. அண்ட் இதோட மூடியெல்லாம் பின்னாடி ஏதாவது ஒரு பாக்ஸில் இருக்கும். இது வந்து ஆம்பர், ஸோ அது பிளாக்கு. அது மாதிரி இது வந்து ஆம்பர். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் 50 ml இது ப்ளஸ் இது மூடிங்க. எஸ், ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்கும்.
டேய் என்னடா பண்ற? என்னமோ பண்ற போய் சொல்லடா. ஓகே, ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷ். நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து மேலே வந்து அந்த ஒரு ஃபோமிங் ப்ரஷ் ஒன்று வரும். ஸோ அது வந்து ஃபேஸில் அப்படியே ஃபுல்லாக தேய்ச்சி வாஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கான பாட்டில் தான் இது, ஃபேஸ் வாஷோட பாட்டில். அண்ட் அதோட முடி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபேமிங் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபோமிங் ஃபேஸ் வாஷ்க்கு இருக்கிற அந்த இது, அதுதான் இது அதோடைய பாட்டில்ஸ். எஸ், ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுற 200 ml பாட்டில். ஸோ இந்த இதுவும் இதோட இன்னர் அண்ட் இதோட கேப் எல்லாமே வேற எதுலையாவது இருக்கும். நெக்ஸ்ட் பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ml பாட்டில். ஸோ இந்த பாட்டில் ஃபார் நம்மளுடைய எஸ்பெஷலி ஃபாஸ்ட் மூவிங் மஞ்சிஸ்டா ஸ்கின் பிரைட்னிங் ஆயில், இதோடத்துக்கு தான் இந்த பாட்டில் 50 ml இதில் பொருந்தும். இது வந்து இதோட இன்னர்ஸ் எல்லாமே, அதாவது இந்த இருக்கு பார்த்தீங்களா சீல் பண்ணுறதுக்கு, ஸோ தட் உங்களுக்கு கொரியர் பண்ணுறப்போ அந்த எதுவும் லீக்கேஜ் இருக்காது. அண்ட் பாட்டில் கேப்ஸ் சொன்னேன் இல்லையா, கேப்ஸ் எல்லாம் தனியாக இருக்குன்னு அதுதான். இது அதுலேயே 100 ml. ஸோ நம்ம மஞ்சிஸ்டா ஆயில் சில பேர் 100 ml கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட பேக்கேஜிங் யூஸ்வலாக 50 ml தான். ஸோ சில பேர் 100 ml கேட்டாலும், இல்லை வேறு எதுக்காவது 100 ml வேணும் அப்படின்னா 100 ml பாட்டில்ஸ் ஸ்கொயர். அண்ட் லாஸ்ட்டாக இதில் என்ன இருக்குது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம பேபி ஆயில் இருக்குது, பேபி மசாஜ் ஆயில். ஸோ அதுக்கான ப்ளூ கலர் கிளாஸ். ஸோ ஏன் வந்து நிறைய வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது சிலது, பட் ஆனால் சிலது வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம சில சீரம்லாம் பொறுத்த வரைக்கும் அதில் எசென்ஷியல் ஆயில்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ அந்த எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் அண்ட் சிலது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது. பட் அண்ட் ஆல்சோ சிலது பார்த்தீங்கன்னா சீரம்லாம் ரொம்ப லைட்டாக தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஆயில் ஷாம்பு இதெல்லாம் நிறைய வந்து டெய்லி யூசேஜாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் பாட்டில்ஸாக இருக்கும். அதனால தான். ஸோ பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ். என்ன எப்படி பாஸ்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நேச்சர்ஸ் ஜாயோட ஒன் ஆஃப் த ஸ்டோர் ரூம்ஸ். அண்ட் இந்த ஸ்டோர் ரூம்ல பாட்டில்ஸ் இருந்தது, அண்ட் தென் வந்து ஷாம்பு மேக்கிங்கான ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் இருந்தது. அண்ட் இன்னும் நிறைய ஸ்டோர் ரூம்ஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஒரு ஸ்டோர் ரூம்ல ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வைக்க முடியாது. ஏன்னா நேச்சர்ஸ் ஜாய் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாம நம்ம சோப் மேக்கிங் சொல்லியும் தரோம், அண்ட் ஆல்சோ இந்த ரா மெட்டீரியல்ஸை சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால அதுவும் எஸ்பெஷலி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த ஸ்டோர் ரூம் மட்டும் பத்தாது, இதுல மோஸ்ட்லி வந்து இந்த பாட்டில் ஷாம்பு மேக்கிங் எல்லாம் இருந்தனால சோப்போடது இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ரா மெட்டீரியல்ஸ் அதோட தான் இருக்கு. நான் அதோடது இன்னும் அடுத்தடுத்த வீடியோல தான் காமிக்கிறேன். Until then, it's bye from Jennifer and Nature's Joy. Bye.